இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஐடி ஃபிட்டர் ட்ரேட் தியரி செமஸ்டர் 2 2017 பழைய கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். லாங்குவேஜ் வந்து தமிழில் இங்கிலீஷில் இருக்குது. கொஸ்டின் வந்து தமிழ் இங்கிலீஷில் இருக்கும், ஆன்சர் மட்டும் இங்கிலீஷில் தான் இருக்கும். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் 3 ஆப்ஷன் வரும். அதில் ஆல்னு கிளிக் கொடுத்தீங்கன்னா நான் அப்லோடு பண்ணுற அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கொஸ்டின் பேப்பரில் ஃப்ரண்டில் சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்க் வந்து 150 மார்க்கு, ஹவர்ஸ் வந்து 3 ஹவர்ஸு. இல்லை ஒரு கொஸ்டின் நம்ம ராங்காக எழுதிட்டோன்னா அதில் 25% வந்து மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. அதாவது 4 கொஸ்டின் தப்பாக எழுதிட்டோன்னா 1 மார்க் குறைச்சிருவாங்க. இது புக்லெட் சீரியஸில் வந்து டி உள்ள கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இது 2017 உள்ள கொஸ்டின். வாங்க நம்ம கொஸ்டின்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஜென்னி காலிப்பர் இஸ் யூஸ் டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழில் ஜென்னி காலிப்பர் எதுக்கு பயன்படுகிறது அப்படி ஜென்னி காலிப்பர் எதுக்கு பயன்படுது பார்த்திங்கன்னா, ரவுண்டு ஜாப்பில் மையம் கண்டுபிடிக்கிறது. அதாவது ரவுண்டு ஜாப் இருக்குது பாருங்கள். இந்த ரவுண்டு ஜாப்பில் ஸோ இந்த மையம் கண்டுபிடிக்க ஜென்னி காலிப்பர் ஒரு எண்டை வச்சு இப்படி எல்லா பக்கமும் 4 பக்கமும் இப்படி போட்டுகிட்டே வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜென்னி காலிப்பர் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த மாதிரி போடுவாங்க. ஸோ அந்த 4 பக்கமும் எங்கே நம்மளுக்கு டச் ஆகுதோ அதுதான் மையம். அப்போ ஜென்னி காலிப்பர் எதுக்கு பயன்படுதுன்னா, ரவுண்டு ஜாப்போட மையம் கண்டுபிடிக்க தான் பயன்படுகிறது. அதாவது ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 2வது கொஸ்டின் பாருங்கள். இந்த 2வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா, வைல் ட்ரில்லிங் த ட்ரில் கெட் ஓவர் ஹீட்டட் திஸ் இஸ் டியூ டு டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ட்ரில்லிங் போது அதிக வெப்பமுடைய காரணம். ட்ரில் போடும்போது ட்ரில் வந்து அதிக வெப்பமுடைய என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நிறைய பேர் இதில் என்ன போட்டிருப்பாங்கன்னு பார்த்தா எக்ஸஸ் கட்டிங் ப்ரெஷர். அதிகமான ப்ரெஷர் கொடுத்தா ட்ரில் பிட்டு ஹீட் ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது இல்லை. ஸோ இதில் நம்ம ரொம்ப ரிலேட்டடாக ஆன்சர் இது வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மோர் லிப் கிளியரன்ஸ் ஆங்கிள். அதாவது கிளியரன்ஸ் ஆங்கிள் அதிகமாக இருந்துச்சுன்னா, லிப்புடைய கிளியரன்ஸ் ஆங்கிள் அதிகமாக இருந்துச்சுன்னா ஹீட்டாக வாய்ப்பு இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக ஆன்சர். 3வது கொஸ்டின் பாருங்கள். ஆங்கிள் ஆஃப் பிஎஸ்டபிள்யூ வி ஃபார்ம் த்ரெட் இஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பிஎஸ்டபிள்யூ வி வடிவ மறையின் கோணம். அந்த த்ரெட்டின் கோணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 55 டிகிரி. ஸோ பிஎஸ்டபிள்யூ பி ஃபார்ம் த்ரெட்டினுடைய ஆங்கிள் என்ன எத்தனை டிகிரி பார்த்தீங்கன்னா 55 டிகிரி. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 4வது கொஸ்டின் பாருங்கள். இந்த 4வது கொஸ்டினில் 2 பாயிண்ட் செக் த கிளியரன்ஸ் பிட்வீன் 2 மேட்டிங் பார்ட்ஸ் டேஷ் கேஜ் இஸ் யூஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 2 பொருத்தும் பாகங்களுக்கு இடையுள்ள கிளியரன்ஸை சரி பார்க்க அல்லது கண்டுபிடிக்க டேஷ் கேஜ் பயன்படுகிறது. அதாவது ஒரு ஜாப் இருக்குது. ஸோ இந்த ஜாபும் அது மேலே இன்னொரு ஜாப் இருக்குது. ஸோ இதனுடைய இடைவெளி இந்த ஜாபு ஃபஸ்ட்டு ஜாபுக்கும் இந்த 2வது ஜாபுக்கும் நடுவில் எவ்வளோ கிளியரன்ஸ் இருக்குது, இடைவெளி இருக்குது. ஸோ இந்த இடைவெளி செக் பண்ணக்கு என்ன கேஜ் பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. அது என்னென்னு ஃபீலர் கேஜ் தான். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 5வது கொஸ்டின் பாருங்கள். வெர்னியர் ஹைட் கேஜ் ஒர்க் ஆன் த பிரின்சிபல் சிமிலர் டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வெர்னியர் ஹைட் கேஜின் இயக்கம் எந்த தத்துவத்தின்படி வேலை செய்கிறது. ஸோ வெர்னியர் ஹைட் கேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி நீளமாக தான் இருக்கும், கீழே வந்து பேஸ் இருக்கும். ஸோ இதில் தான் ஸ்க்ரீப்பர் இருக்கும். ஸோ அப்போ இது வந்து நம்ம எப்படி மூவ் ஆகுதுன்னா மேலே கீழே தான் நினச்சிது மூவ் ஆகுது. ஸோ இதே தத்துவத்துப்படி எது ஒர்க் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா வெர்னியர் காலிப்பர். ஸோ வெர்னியர் காலிப்பரில் எப்படி ஸ்லைடிங் மூவ் ஆகும்னா இந்த மாதிரி மூவ் ஆகும். ஸோ முன்னாலே பின்னாலே போகும், இது மேலே கீழே போகும். ஸோ வெர்னியர் ஹைட் கேஜும் வெர்னியர் காலிப்பரும் ஒரே தத்துவத்துப்படி வேலை செய்கிறது. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஒருவேளை பிரின்சிபல் என்ன பிரின்சிபல்னு கேட்டிங்கன்னா வெர்னியர் கேஜில் ஸ்லைடிங் பிரின்சிபல். அதாவது வெர்னியர் ஹைட் கேஜ்லையும் சரி வெர்னியர் காலிப்பர்லையும் சரி என்ன தத்துவத்துப்படி வேலை செய்கிறது பார்த்திங்கன்னா ஸ்லைடிங் பிரின்சிபல். 6வது கொஸ்டின் பாருங்கள். ஆறாவது கொஸ்டினில் which one of the following thread is used to transmitting motion அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கீழ்கண்ட வகைகளில் எந்த த்ரெட் இயக்கத்தை கடத்துவதற்காக பயன்படுத்தப்படுகிறது. ஸோ இயக்கத்தை கடத்துவதற்காக என்ன த்ரெட் பயன்படுத்தப்படுகிறதுன்னு கேட்டிங்கன்னா ட்ரெபிசோடியல் த்ரெட் தான். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 7வது கொஸ்டின் பாருங்கள். ஏழாவது கொஸ்டினில் த கோட்டிங் ஆஃப் எலக்ட்ராட்ஸ் ஃபார் வெல்டிங் மைல்டு அண்ட் லோ அலாய் ஸ்டீல் டேஷ் இஸ் யூஸ் டு
ப்ரொவைட் கேசியஸ் சீல்டு வித் ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது மைல்டு ஸ்டீல் மற்றும் லோ அலாய் ஸ்டீல்களை வெல்டிங் செய்வதற்காக எலக்ட்ராடுகளின் கோட்டிங்கில் ஏஜென்ட் குறைப்புடன் கேசியஸ் சீல்டு வழங்க எது பயன்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஏஜென்ட் குறைப்புடன் கேசியஸ் சீல்டு வழங்க எது பயன்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா செல்லுலோஸ். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். 8வது கொஸ்டின் பாருங்கள். எட்டாவது கொஸ்டினில் ஷேப்பிங் ஆஃப் கிரைண்டிங் வீல் டு மேக் இட் ரன் கான்சென்ட்ரிக் வித் ஆக்சிஸ் இஸ் கால்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கிரைண்டிங் வீலின் வடிவம் இது அச்சின் மையத்தில் ஓடுவதை எவ்வாறு அழைக்கப்படுகிறது, அல்லது ட்ரூவா சுற்றுதில் அந்த ட்ரூவா சுற்றுறதுக்கு எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்காங்க கிரைண்டிங் வீல். ஸோ மையத்தில் ஓடுவதற்கு அப்படின்னு கேட்டாலே நம்ம வந்து அது சரியாக ஓடுகிறதுன்னு அர்த்தம். அப்போ அது வந்து ட்ரூவிங் தான். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 9வது கொஸ்டின் பாருங்கள். பிரான்ஸ் இஸ் அன் அலாய் ஆஃப் காப்பர் அண்ட் டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. பிரான்ஸுங்கிறது வெண்கலம். வெண்கலம் என்பது ஒரு கலவை. அதில் காப்பர் மற்றும் எது கலந்துருக்குன்னு கேட்காங்க. அப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பிரான்ஸு நம்ம திருப்பி சொல்லிகிட்ருக்கோம். இந்த பிரான்ஸுக்கு ஃபஸ்ட் எழுத்து பின்னு வந்தால் சி, கடைசி எழுத்து ஈன்னு வந்தால் அதே வவல்ஸில் ஈன்னு வந்தால் டி. ஸோ சி வந்து காப்பர், டி வந்து டின்னு. ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து பி தான் கரெக்டான ஆன்சர், டின்னு. 10வது கொஸ்டின் பாருங்கள். த டிஃபரன்ஸ் பிட்வீன் த மேக்ஸிமல் லிமிட் ஆஃப் சைஸஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அதிகபட்ச அளவின் வரம்புகளுக்கு இடையே உள்ள வித்தியாசம் எதுக்கு சமமானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வரம்புகளுக்கு இடையே உள்ள வித்தியாசம், அதிகபட்ச வரம்புகளுக்கு இடையே உள்ள வித்தியாசம் எதுக்கு சமமானது பார்த்திங்கன்னா, ஸோ நம்மளுக்கு வந்து அப்பர் டிவியேஷன். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 11வது கொஸ்டின் பாருங்கள். நேம் த இன்ஸ்ட்ருமெண்ட் டு மெஷர் த டயமீட்டர் ஆஃப் ரவுண்ட் ராட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வட்டமான ராடின் விட்டத்தை அளப்பதின் கருவியின் பெயர் என்ன கருவின்னு கேட்காங்க. அளப்பதற்கு கருவியின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வட்டமாக ரவுண்டாக இருந்தாலே அவுட் சைடு மைக்ரோமீட்டர் தான். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 12வது கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் எலிமெண்ட்ஸ் கேன் நாட் பி செக் வித் ஸ்க்ரூ பிட்ச் கேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்க்ரூ பிட்ச் கேஜால் கீழ்கண்ட பாகங்களில் எந்த ஒன்றை சரிபார்க்க முடியாது. ஸோ ஸ்க்ரூ பிட்ச் கேஜால் பிச்சை அளக்கலாம், லெட்டு சரி பார்க்கலாம், லெட்டு ப்ரோஃபைல் இதெல்லாம் நம்ம சரி பார்க்கலாம். ஆனால் வந்து டெப்த்தை மட்டும் சரி பார்க்க முடியாது ஸ்க்ரூ பிட்ச் கேஜால். அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். அது எது ஒன்றே சரி பார்க்க முடியாதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 3 ஏபிசி 3 நம்ம சரி பார்க்கலாம், டியை தான் பார்க்க முடியாது. 13வது கொஸ்டின் பாருங்கள். ஆப்ரேஷன் ஃபார் மேக்கிங் அ சீட் ஃபார் போல்டு கட் வாஷர் ஆர் நட் இஸ் கால்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. போல்டு கட்டு, வாஷர் அல்லது நட்டு ஆகியவை உட்காருவதற்காக செய்யப்படும் வேலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஸோ இந்த ட்ரில்லு போட்டு அதுக்கப்புறம் இந்த வாஷர்லாம் சீட் ஆகிற மாதிரி நம்ம என்ன பண்ணுவாங்க, ஸ்பாட் பேசிங் பண்ணுவாங்க. அந்த போல்டு கட்லாம் அது உள்ளே போயிடும் அந்த ஹோல்ஸுக்குள்ளே. அப்போ இதுக்கு ஆப்ஷன் வந்து ஸ்பாட் பேசிங் தான். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 14வது கொஸ்டின் பாருங்கள். த நம்பர் ஆஃப் டிவியேஷன் ஆஃப் வெர்னியர் ஸ்கேல் ஆஃப் அ வெர்னியர் மைக்ரோமீட்டர் மெட்ரிக் ஆஸ் ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு வெர்னியர் மைக்ரோமீட்டரின் மெட்ரிக்கில் வந்து வெர்னியர் ஸ்கேலின் மீது உள்ள டிவியேஷன்களின் எண்ணிக்கை. அது வெர்னியர் மைக்ரோமீட்டர் வந்து வெர்னியர் ஸ்கேலில் வந்து 10 நம்பர் தான் இருக்கும், கோடு தான் இருக்கும், டிவியேஷன் தான் இருக்கும். அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த 15வது கொஸ்டின் பாருங்கள். த சர்ஃபேஸ் ஆஃப் த கிரைண்டிங் வீல் டெவலப் அ ஸ்மூத் அண்ட் ஷைனிங் அப்பியரன்ஸ் இஸ் கால்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு கிரைண்டிங் வீலின் மேற்பரப்பு மென்மையான மற்றும் மினுமினுப்பான தோற்றத்தை உருவாக்குவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அதாவது கிரைண்டிங் வீல் வந்து பளபளத்தன்மையாகவும் மென்மையாகவும் இருந்தால், ஷைனிங்காக இருந்தால் அது எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்காங்க. ஸோ எவ்வாறு அழைக்கப்படுகிறது பார்த்திங்கன்னா கிளேசிங் என்று அழைக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 16வது கொஸ்டின் பாருங்கள். ஃபைல் ஆர் மேட் அப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபைல்கள் எதனால் தயாரிக்கப்படுகிறது? ஸோ ஃபைல்கள் எந்த உலோகத்தால் தயாரிக்காங்க பார்த்தீங்கன்னா கை கார்பன் ஸ்டீல். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 17வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த ஃபங்க்ஷன் பார்ட் ஃபைலட் ப்ரொவைட் இன் ரீமர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
ரீமர்களில் இருக்கும் பைலட் பாகத்தின் வேலை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது வந்து சரியான ஹோல்ஸை ஃபினிஷிங் பண்ணது. ஹோல்ஸை வந்து ரவுண்டாக ஓவல் சைஸில் இருக்கிற ரவுண்டாக ஃபினிஷிங் பண்ணக்கு இந்த ரீமருடைய வேலையை சரியான துளையிட தான் பயன்படும். ஸோ நம்ம ட்ரில் போடுறதுக்கு முன்னால் வந்து எப்படி இருக்கும், இப்படி இந்த மாதிரி இருக்கலாம் ஓவலாக. ஸோ அதை சரியான ரவுண்டாக கொண்டு வரதுக்கு ஃபினிஷிங் செய்வதுக்கு தான் இந்த ரீமர் விட்டு பைலட் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 18வது கொஸ்டின் பாருங்கள். புட்டிங் பர்னஸ் இஸ் யூஸ் டு ப்ரொடியூஸ் டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புட்டிங் பர்னஸ் எது தயாரிப்பதற்கு பயன்படுகிறது? புட்டிங் பர்னஸ் எது தயாரிக்க பயன்படுகிறது பார்த்திங்கன்னா, அந்த பர்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ராட் அயன். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர், தேன் இரும்பு. 19வது கொஸ்டின் பாருங்கள். இன் ஆக்சி அஸ்டிலின் வெல்டிங் கலர் ஆஃப் ஆக்சிஜன் சிலிண்டர் இஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஆக்சி அஸ்டிலின் வெல்டிங்கில் ஆக்சிஜன் சிலிண்டர்னு கலர் என்ன கலர்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆக்சிஜன் சிலிண்டர் கலர் வந்து என்ன கலர்னு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் தான். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 20வது கொஸ்டின் பாருங்கள். விச் ஃப்ளேம் இஸ் சூட்டபுள் ஃபார் கட்டிங் ஆப்ரேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கட்டிங் வேலைகளுக்கு தகுதியான நெருப்பு என்ன நெருப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதில் 3 வகையான நெருப்பு இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து கட்டிங் ஆப்ரேஷனுக்கு என்ன நெருப்பு பயன்படுத்துகிறாங்க பார்த்தீங்கன்னா ஆக்சிடைசிங் ஃப்ளேம். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 21வது கொஸ்டின் பாருங்கள். விச் ஃப்ளேம் இஸ் சூட்டபுள் ஃபார் வெல்டிங் ஆஃப் நான் பரஸ் மெட்டல் ப்ராசஸ் அண்ட் பிரான்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இரும்பு அல்லாத உலகங்களை, அதாவது ப்ராக்கெட்டில் பித்தளை மற்றும் வெண்கலம், இந்த இதான் இரும்பு அல்லாத உலகம். இதை வெல்டிங் செய்ய தகுதியான நெருப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த நான் பரஸ் மெட்டலையும் நம்ம வெல்டிங் பண்ணுறதுக்கு இதே ஃப்ளேம் தான், ஆக்சிடைசிங் ஃப்ளேம் தான். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 22வது கொஸ்டின் பாருங்கள். லெஃப்ட் ஹேண்ட் ஸ்க்ரூ அட்வான்ஸ் இன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இடது கைமறை எவ்வாறு முன்னேறுகிறது? இடது கைமறை வந்து லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட்னால ஆன்டி கிளாக் டைரக்ஷனில் தான் நம்ம ரொட்டேட் பண்ண தான் முன்னேறும். அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ரைட் ஹேண்ட் த்ரெட்டாக இருந்தால் கிளாக் வைஸ் டைரக்ஷன், லெஃப்ட் ஹேண்ட் ஸ்க்ரூவாக இருந்தால் ஆன்டி கிளாக் வைஸ். இப்போ ஆப்ஷன் பி தான். 23வது கொஸ்டின் பாருங்கள். அக்மி த்ரெட் இஸ் எ மாடிஃபைடு ஃபார்ம் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அக்மி த்ரெட் எது உடைய ஒரு மாற்றியமைக்கப்பட்ட வடிவம்? ஸோ அக்மி த்ரெட் வந்து எது மாற்றியமைக்கப்பட்ட வடிவம்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் த்ரெட் தான். ஆப்ஷன் பி தான். இந்த ஸ்கொயர் த்ரெட்டில் இருந்தால் நம்ம என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி ஸ்கொயர் த்ரெட்டில் இருந்தால் நம்ம என்ன பண்ணியிருப்பாங்க, ஸோ அக்மி த்ரெட் இந்த மாதிரி உருவாக்கியிருப்பாங்க சாய்வா. அதாவது அக்மி த்ரெட்டுங்கிறது இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். அதாவது ஸ்கொயர் த்ரெட்டில் தான் நம்ம மாடிஃபை பண்ணியிருப்பாங்க அக்மி த்ரெட்டை. 24வது கொஸ்டின் பாருங்கள். மெக்கானிக்கல் சீல்டு ஆர் யூஸ் டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. மெக்கானிக்கல் முத்திரைகள் எதுக்கு பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீக்கேஜை தடுப்பதற்கு. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 25வது கொஸ்டின் பாருங்கள். இன்டர்சேஞ்சபிலிட்டி ஆஃப் பார்ட்ஸ் இஸ் பெஸ்ட் சூட்டட் ஃபார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது பகுதியின் பரிமாற்றத்தில் மிகவும் பொருத்தமானது ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவன் பகுதியின் பரிமாற்றத்தில் மிகவும் பொருத்தமானது என்ன பார்த்தீங்கன்னா மாஸ் ப்ரொடக்ஷன் தான். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 26வது கொஸ்டின் பாருங்கள். குக் ஸ்கிராப்பர் ஆர் யூஸ்ட் ஃபார் ஸ்கிராப்பிங் டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குக் ஸ்கிரேப்பர்கள் எதில் ஸ்கிரேப்பிங் செய்ய பயன்படுகிறது? அதாவது ஸ்கிராப்பிங் போட்டிருக்கேன், ஸ்கிரேப்பிங் இந்த ரே போட்டுவிடுங்க. ஸ்கிரேப்பிங் செய்ய பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் போர்ட் ஆஃப் த போர்ஷன் ஆஃப் த பிளாட் சர்ஃபேஸ். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர், சென்டர் போர்ஷன் ஆஃப் த பிளாட் சர்ஃபேஸ். 27வது கொஸ்டின் பாருங்கள். இன் மார்க்கிங் ஆஃப் கிரைண்டிங் மில் டேஸ் கம்பல்சரி சிம்பிள் ஆர் யூஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அரைக்கும் சக்கரத்தை குறிப்பதில் டேஸ் கட்டாய சின்னங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. என்ன கட்டாய சின்னங்கள்னா 7 கட்டாய சின்னங்கள். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 28வது கொஸ்டின் பாருங்கள். ஒயில் ஓவர் டைட்டன் த பெஞ்ச் வைஸ் விச் பார்ட்ஸ் வில் கெட் டேமேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பெஞ்சு வயசு அதிகமாக இருக்கும்போது எந்த பகுதி சேதமடையும்? நம்ம பெஞ்சு வயசு வந்து அதிகமாக டைட் பண்ணோன்னா எந்த பார்ட்ஸ் வந்து டேமேஜ் அடையும் பார்த்தீங்கன்னா ஸ்பிண்டில் தான். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 29வது கொஸ்டின் பாருங்கள்.
0 லைன் ரீப்ரசன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 0 லைன் குறிப்பது அப்படி பார்த்தீங்கன்னா 0 டிவியேஷன் தான் குறிக்கும். 0 லைன் எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 0 டிவியேஷன் தான். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 30வது கொஸ்டின் பாருங்கள். ட்விஸ்டில் ஆர் மேட் ஆப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ட்விஸ்டில் ஆர் மேட் ஆப்னா ட்விஸ்டில்கள் எதனால் தயாரிக்கப்படுகிறது, எந்த உலோகத்தால் தயாரிக்கப்படுகிறது அப்படி பார்த்தீங்கன்னா கைஸ்பீட் ஸ்டீல் தான். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர், கைஸ்பீட் ஸ்டீல். 31வது கொஸ்டின் பாருங்கள். which type of apron is used while drilling while during welding அப்படிங்கிறாங்க. வெல்டிங் செய்யும்போது எந்த வகை ஏப்ரான் பயன்படுத்தப்படுகிறது? ஸோ வெல்டிங் செய்யும்போது நம்ம நின்றுட்டு தலைக்கு மேலே வெல்டிங் அடிக்கும்போது நம்ம மேலே வந்து என்னது அந்த இது ஸ்லாக் வந்து விழும், வெல்டிங் ராட்லேருந்து தீ மாதிரி கீழே விழும். ஸோ அதனால் எந்த வகை ஏப்ரான் பயன்படுத்தப்படுகிறது? லெதர் அண்டு வான். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். 32வது கொஸ்டின் பாருங்கள். which one of the following is not reason for accident? கீழ்கண்டவைகளில் எந்த ஒன்று விபத்திற்கு காரணம் அல்ல? ஸோ இது எந்த ஒன்று விபத்துக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு வந்து விபத்து நடக்குது, அது எந்த விபத்துனா காரணம் இல்லாட்டா நம்ம அன்அவேர்னஸ் ஆஃப் டேஞ்சர், நெக்லைன்ஸ், இம்ப்ராப்பர் யூஸ் ஆஃப் டூல், ஸோ இதெல்லாம் வந்து இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஆக்சிடெண்ட்டு நடக்காது. ஆனால் எந்த விபத்துக்கு காரணம் அல்ல அப்படி பார்த்தீங்கன்னா யூஸிங் க்ளோவ்ஸ். ஸோ டி தான் கரெக்டான ஆன்சர். 33வது கொஸ்டின் பாருங்கள். இன் லேப் ஜாயிண்ட் பிளேட்ஸ் ஆர் கீப்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது லேப் ஜாயிண்டில் பிளேட்டுகள் வைக்கப்படுவது என்ன டைரெக்ஷனில் வைக்காங்கன்னா ஓவர்லேப் பொசிஷன். அப்போ ஆப்ஷன் வந்து சி தான் கரெக்டான ஆன்சர், ஓவர்லேப் பொசிஷன். 34வது கொஸ்டின் பாருங்கள். கில்டு ஸ்கில் இஸ் ஆப்போசிட் ஆஃப் டேஷ் ஸ்டீல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கில்டு ஸ்டீல் ஸ்டீலுக்கு எதிராக இருப்பது டேஷ் ஸ்டீல். ஸோ கில்டு ஸ்டீலுக்கு எதிராக இருக்கும் ஸ்டீல் என்ன ஸ்டீல் பார்த்தீங்கன்னா ரிம்டு ஸ்டீல். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 35வது கொஸ்டின் பாருங்கள். வெல்டிங் ப்ளஸ் இஸ் யூஸ்டு ஃபார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வெல்டிங் ஃப்ளக்ஸ் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆக்சிடேஷன், டு ஸ்டாப் ஆக்சிடேஷன் நிறுத்துவதற்கு பயன்படுகிறது. 36வது கொஸ்டின் பாருங்கள். த லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் வெர்னியர் பெவல் ப்ரொடக்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெர்னியர் பெவல் ப்ரொடக்டரின் மிகச்சிறிய அளவு என்ன அளவு பார்த்தீங்கன்னா 5 மினிட்டு. ஸோ இதில் 5 மினிட் நம்மளுக்கு இல்லை, அதில் பிரிண்டிங் தப்பாக பண்ணியிருக்காங்க கொஸ்டின் பேப்பர்லேயே. ஸோ இதில் 5 செகண்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பியில் வந்து 5 செகண்டுன்னு இருக்குது, அதை 5 மினிட்னு மாற்றிடுங்க. ஒன்றுக்கு அப்புறம் ஒரு கோடு போட்டால் மினிட், ஸோ அல்லது 5 மினிட் நம்ம எழுதலாம். ஸோ இதை வந்து கொஸ்டின் பேப்பரில் பிரிண்ட் தப்பாக இருக்குது. ஸோ 5 மினிட் நீங்கள் மாற்றிடுங்க கொஸ்டின் பேப்பரில். 37வது கொஸ்டின் பாருங்கள். வாட் சுட் பி டோன் இமிடியேட்லி இஃப் எ சிலிண்டர் லீக் டியூ டு டிஃபெக்டிவ் வால்வு ஆர் சேஃப்டி பிளக்? பழுதடைந்த வால்வுகள் அல்லது பாதுகாப்பு பிளக் காரணமாக சிலிண்டரில் கேஸ் கசிந்தால் உடனடியாக என்ன செய்ய வேண்டும் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வால்வு அல்லது பாதுகாப்பு பிளக்கில் வந்து லீக் ஆயிடுச்சு அப்படின்னா, கேஸ் கசிஞ்சிட்டுனா நம்ம உடனே என்ன செய்யணும், அந்த இடத்த விட்டு நம்ம மூவ் ஆயிடணும். மூவ் இட் டு அ சேஃப் ஏரியா. ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். 38வது கொஸ்டின் பாருங்கள். ப்ரெஷர் வெல்டிங் ப்ராசஸ் ஜெனரலி யூஸ்ட் இன் சீட் மெட்டல் ஃபேப்ரிகேஷன் இஸ் கால்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ரெஷர் வெல்டிங்னா அழுத்தும் வெல்டிங் செயல்முறை சீட் மெட்டல் ஃபேப்ரிகேஷனில் பொதுவாக பயன்படுத்துவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஸோ நம்ம வந்து சீட் மெட்டல் வந்து ரெண்டையும் ஒட்டி வச்சு அழுத்து முறையில் வெல்டிங் பண்ணுறோம்ல, ஸோ அதுக்கு பேர் வந்து ஸ்பாட் வெல்டிங். அழுத்து முறையில் 2 சீட்டை நம்ம இணைச்சி வெல்டிங் அடித்தா தெரியாது, ரெண்டுமே இன்டர்னலில் ஒட்டிக்கிடும். ஸோ ஸ்பாட் வெல்டிங். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 39வது கொஸ்டின் பாருங்கள். த கிளியரன்ஸ் ஆங்கிள் ஆஃப் த ட்ரில் இஸ் பெட்வீன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ட்ரில் கிளியரன்ஸ் கோணம் எதற்கு இடையில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரில்லுடைய கிளியரன்ஸ் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 8 டிகிரி டு 12 டிகிரிக்குள்ளே இருக்கும். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 40வது கொஸ்டின் பாருங்கள். த டேப் யூஸ் டு கட் த்ரெட் இன் அ பிளைன் ஹோல் இஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முடிவடையாத துளையில் த்ரெட் வெட்டுவதற்கு பயன்படுத்தப்படும் டேப் என்ன டேப்னு கேட்காங்க. ஸோ பிளைன் ஹோல்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஜாப்பில் வந்து இது ஜாப் இருக்குன்னா, ஸோ இந்த பாதி வரைக்கும் ட்ரில்லு போட்டோம்,
ஸோ மீதி வந்து நம்ம போடாமல் இருக்கணும்னு வச்சுக்கோங்க. இதுதான் பிளெயின் ஹோல். ஸோ ஃபுல்லாக போட்டோன்னா த்ரூ ஹோல். ஃபுல்லாக நம்ம இங்கேருந்து பார்த்தா அடுத்த பக்கம் தெரியும். ஸோ இந்த பிளெயின்குள்ளே தெரியாது. அடுத்த பக்கம் உள்ள இந்த ட்ரில்லுக்குள்ளே பார்த்துட்டுனா அடுத்த பக்கம் இருட்டாக தான் இருக்கும். ஏன்னா ஹோல்ஸ் ஃபுல்லாக போகலை. ஸோ இந்த ஹோல்ஸில் நம்ம என்ன த்ரெட்டு டேப் பயன்படுத்தும் அப்படின்னு கேட்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன டேப் பயன்படுத்தணுங்கன்னா டேப்பும் போடலாம். ஆன்சர் வந்து டேப்பும் கொடுக்கலாம், ஏஐ கொடுக்கலாம். ஸோ இந்த டேப் வந்து நம்ம கையில் 3 டேப் இருக்குன்னு வச்சுங்களேன். ஃபஸ்ட்டு டேப் இருக்குது, செகண்ட் டேப்பு, தேர்டு டேப், 3 டேப் இருக்குந்தா. ஸோ இதில் வந்து நம்ம கையில் வச்சுருக்க ஒரு டேப்போட இது வந்து ஹோல்ஸ் பெருசாக இருக்குது, கொஞ்சம் பெருசாக இருந்தால் நம்ம ஃபஸ்ட்டு டேப்பும் போடலாம். செகண்ட் டேப் போடுறக்குரிய ஹோல்ஸ் இருந்தால் செகண்ட் டேப் போடலாம். இங்கே ஹோல்ஸ் உண்டு டயாம் கொடுக்கல. ஃபஸ்ட்டு டேப்பு என்ன டேப்புன்னு கேட்கல. காமனாக த்ரெட்டு வெட்டுவதற்கு பயன்படுத்துகிற டேப் என்ன டேப்புன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மக்கிட்ட வந்து தேர்டு டேப் பாட்டமிக் டேப் இருக்குன்னு வச்சிங்களேன். ஸோ இந்த பாட்டமிக் டேப் வந்து பெருசாக இருக்கும். ஸோ இந்த ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் இந்த இதோட கொஞ்சம் சிறுசாக இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், நம்ம இதையும் யூஸ் பண்ணலாம். நம்ம பிளெயினுக்கு வந்து சைஸும் டேப் சைஸும் கொடுக்கவே இல்லை. ஸோ அப்போ ஒரு ஹோல்ஸுக்குள்ளே நம்ம டேப்பும் பயன்படுத்துவோம், செகண்ட் டேப்பும் பயன்படுத்துவோம், பாட்டமிக் டேப்பும் பயன்படுத்துவோம். இப்போ இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான், ஒரு தெளிவு இல்லாமல் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டேப்பு என்ன டேப்புன்னு கேட்டிங்கன்னா நம்ம டேப்னு எழுதலாம். ஸோ இப்போ இந்த பிளெயின் ஹோலுக்குள்ளே ஹோல்ஸு நம்ம டேப்போட கொஞ்சம் சிறுசாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம செகண்ட் டேப்பும் பயன்படுத்தலாம், பாட்டமிக் டேப்பும் பயன்படுத்தலாம். ஸோ இதில் வந்து கொஸ்டின் நம்ம சரியாக கேட்கப்படாதனால நீங்கள் டேப் ஃபஸ்ட்டு என்ன டேப் போடுவாங்கன்னா டேப்பு இல்லை இதுக்குள்ளே 3 டேப்பையும் நம்ம பயன்படுத்தாமல் பண்ணால் எனி ஒன் ஆஃப் தீஸ். ஸோ இந்த ஆன்சரில் 2ல் ஒரு ஆன்சர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். 41வது கொஸ்டின் பாருங்கள். எலக்ட்ராட் இஸ் கன்சியூம்ட் இன் த ஃபாலோயிங் வெல்டிங் ப்ராசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழ்கண்ட வெல்டிங் செயல்முறையில் எலக்ட்ராட் எதை வழங்குகிறது? ஸோ எலக்ட்ராட் எதை வழங்குகிறது பார்த்தீங்கன்னா ஆர்க்கை வழங்குகிறது. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் 41க்கு. 42வது கொஸ்டின் பாருங்கள். த மெட்டீரியல் யூஸ்டு ஃபார் கோட்டிங் ஆஃப் எலக்ட்ராட் இஸ் கால்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எலக்ட்ராட் கோட்டிங்காக பயன்படுத்தும் உலோகம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அப்போ எலக்ட்ராட் கோட்டிங்காக பயன்படுத்தும் உலோகம் எதற்காக அழைக்கப்படுகிறது பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் தான். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 43வது கொஸ்டின் பாருங்கள். ட்ரிப்ட் இஸ் யூஸ்டு ஃபார் டேஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரிப்ட் எதற்கு பயன்படுகிறது? ட்ரிப்ட் எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரில் புட்டியோ ஸ்பிண்டில் இருக்கிற சிலிவையோ ரிமூவ் பண்ண தான் பயன்படுகிறது. அப்போ ரிமூவ் த ட்ரில் ஃப்ரம் த மிஷின் ஸ்பிண்டில். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். 44வது கொஸ்டின் பாருங்கள். த சார்ஜ் இஸ் ஸ்ப்ரெட் இன்டு த பிளாஸ்ட் ஃபர்னஸ் த்ரூ த அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிளாஸ்ட் ஃபர்னஸுக்கு எதன் மூலம் சார்ஜ் ஊட்டப்படுகிறது? ஸோ பிளாஸ்ட் ஃபர்னஸ் எது மூலம் சார்ஜ் ஊட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா த்ரோட்டு. ஆப்ஷன் ஏ தான். 45வது கொஸ்டின் பாருங்கள். அட்ஜஸ்டபுள் ஸ்க்ரூ பிளேட் டை இஸ் யூஸ்ட் ஃபார் டேஸ் கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபுள் ஸ்க்ரூ பிளேட் டை எதற்கு பயன்படுகிறது? அட்ஜஸ்டபுள் ஸ்க்ரூ பிளேட் டை வந்து எதுக்கு பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா ஈஸி டு அசம்பிளி இன்சைட் த ஹாலர். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 46வது கொஸ்டின் பாருங்கள். டேஸ் இஸ் யூஸ்ட் ஃபார் கால்வனைசிங் அயன் சீட் ஸோ தட் தே டூ நாட் ரெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அயன் சீட்டுகள் ஆகவே அவை துருப்பிடிக்காமல் இருக்க கால்வனைசிங் செய்ய என்ன பயன்படுத்தப்படுகிறது? ஸோ அயன் சீட்டில் வந்து அயன் சீட்டு அவை துருப்பிடிக்காமல் இருக்க கால்வனைசிங் செய்ய என்ன பயன்படுத்தப்படுகிறது? சிங்க் தான். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 47வது கொஸ்டின் பாருங்கள். த ப்ராசஸ் ஆஃப் பெவலிங் த எண்ட் ஆஃப் த ஹோல் இஸ் கால்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. துளையின் முனையை சாய்வு கோணமாக செய்யும் முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா கவுண்டர் சிங்கிங். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். கவுண்டர் சிங்கிங். ஸோ துளையை பெருசாக்குனா கவுண்டர் போரிங். 48வது கொஸ்டின் பாருங்கள். ஸ்டேட் சேங் ட்ரில் ஆர் ஹெல்டு இன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நேரான தண்டு ட்ரில்கள் எதில் பிடிக்கப்படுகிறது? நேரான தண்டாக இருந்தால் அது ட்ரில் செக்கில் தான். டேப்பராக இருந்தால் நம்ம சிலிவில் பிடிக்கலாம். ஸோ நேரான ஸ்டேட் சேங் ட்ரில் வந்து ட்ரில் செக்கில் தான். 49வது கொஸ்டின் பாருங்கள். த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ராட் அயன் இஸ் டிசைடு பை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேனிரும்பு தன்மை எதனால் முடிவு செய்யப்படுகிறது? தேனிரும்பு தன்மை வந்து எதனால் முடிவு செய்யப்படுகிறது பார்த்திங்கன்னா நம்ம கார்பன் அண்டு மாங்கனீஸ். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். கார்பன் அண்ட் மாங்கனீஸ். 50வது கொஸ்டின் பாருங்கள். த ட்ரில் ஹோல் இஸ் மோர் தென் ட்ரில் சைஸ் டியூ டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ட்ரில்லின் அளவை விட ட்ரில்லின் துளை அதிகமாக
அல்லது பெருசாக இருப்பதற்கு காரணம் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரில்லோட ட்ரில்லு போடும்போது அது துளை பெருசாக இருந்துச்சுன்னா அது அன்ஈக்குவல் லிப் லென்த்து அன்ஈக்குவல் லென்த்தால் ஸோ அது வந்து ஹோல்ஸ் வந்து பெருசாக வாய்ப்பு இருக்குது. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இந்த 50 கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நம்ம அடுத்த கொஸ்டினில் பார்க்கலாம். தேங்க்ஸ் டு ஆல்.